நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சிக்கு பார்வையாளர்களாகிய உங்களை வரவேற்பது நான் யுவராணி. கவர்மெண்ட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் ஒன்றா வந்துட்டு இருக்கு. யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி போன்ற அரசு நடத்தும் தேர்வுகளை எழுதி அரசு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற கனவு நம்மள பல பேருக்கு இருக்கும். ஆனால் அந்த தேர்வுகளில் எப்படி தேர்ச்சி அடைஞ்சு அதற்கான ஸ்டடீஸ் எப்படி பண்ணணும், எங்கே படிக்கணும், செல்ஃப் ஸ்டடி பண்ணலாமா, இல்லை ஏதாவது கோச்சிங் சென்டர் போய் படிக்கலாமா, எப்படி படிக்கணும்னு நிறைய கன்ஃபியூஷன் நமக்குள்ள இருக்கும். நம்மளோட எல்லா கன்ஃபியூஷனையும் குழப்பங்களையும் தீர்த்து வைக்கிறதுக்காக தான் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோட இயக்குனர் சத்யஸ்ரீ பூமிநாதன் சார் நம்மளோட அரங்கிற்கு வந்திருக்காரு. நம்ம சார் கிட்ட இன்னைக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம் பத்தி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருக்க நேயர்களாகிய உங்களுக்கும் இந்த மாதிரி பலவிதமான கேள்விகள் இருக்கும். உங்களோட கேள்விகளுக்கு விளக்கம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க திரையில தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு உடனே கால் பண்ணி உங்களோட சந்தேகங்களை நீங்க டைரக்டாவே சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் +2 எக்ஸாம்ஸ் இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மாணவர்கள்லாம் ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. செமஸ்டர் எக்ஸாமுமே கம்ப்ளீட் ஆயிருக்கு. இப்போ நம்ம கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் தொடர்ந்து 2 வருஷமாக இந்தியாவிலே நம்பர் 1 பிளேஸை நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. ஒரு விஷுவலி சேலஞ்சு பர்சனை ஐஎஃப்எஸ் ஆஃபீஸராக ஆகியிருக்கீங்க. ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி நம்மளோட கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. இவ்வளோ சிறப்பு வாய்ந்த கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோட இயக்குனர் சத்யஸ்ரீ பூமிநாதன் சார், நீங்கள் எங்களோட அரங்கத்துக்கு வந்ததுக்கு இந்த அரங்கமே ரொம்ப பெருமைப்படுது சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். சார், இப்போ மாணவர்கள்லாம் +2 எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன படிக்கணும் அப்படின்னு ரொம்பவே லட்சியத்தோடு காத்துட்டு இருக்க மாணவர்கள் இருப்பாங்கல்ல. அவங்க யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. சார், நான் ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த மாதிரியான மாணவர்களுக்கு முதல்ல யூபிஎஸ்சி அப்படின்னா என்ன, அந்த புரிதலை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார். நியூஸ் 7 நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஆக்சுவலாக +2 முடித்த மாணவர்கள் மட்டுமல்லாது கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் கல்லூரி படிப்பை முடித்தவர்கள், இந்த 3 பேருக்குமே யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அந்த தேர்வை பற்றிய ஒரு புரிதல் நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்குது. குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பல மாணவர்களுக்கு யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்ற அந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியறதில்லை. சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு தெரிஞ்சால் கூட அதில் எத்தனை பதவிகள் இருக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. நிறைய பேர்கிட்ட கேட்டால் நான் ஐஏஎஸ் எக்ஸாம் படிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் ஐஏஎஸ் மட்டும் இல்லை, ஐபிஎஸ் இருக்குது, இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் இருக்குது, இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் இருக்குது, இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ் இருக்குது, இந்தியன் ரயில்வே அக்கௌண்ட் சர்வீஸ் இருக்குது, தென் அதே போல் இந்தியன் சிவில் அக்கௌண்ட் சர்வீஸ் இருக்குது, இந்தியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் இருக்குது, இந்தியன் போஸ்டல் சர்வீஸ் இருக்குது. இப்படி பல சர்வீசஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 22லிருந்து 24 சர்வீசஸ் எவ்ரி இயர் வேக்கன்சிஸை பேஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதில் குறைந்தபட்சம் 22லேருந்து 24 பதவிகளுக்கான ஒரே தேர்வாக கண்டக்ட் பண்ணுறாங்க சிவில் சர்வீசஸ் எக்ஸாம். இது ஆண்டுதோறும் ஜனவரி அல்லது பிப்ரவரியில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மே மாதம் அல்லது ஜூன் மாதம் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் நடக்கும். இப்போ இந்த ஆண்டு மே 25ஆம் தேதி ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். அடுத்து ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் இந்த மந்த்துகளில் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் நடக்கும். அது 2வது நிலை தேர்வு. அதில் வெற்றி பெறக்கூடிய மாணவர்களுக்கு டிசம்பர் லாஸ்ட் அல்லது ஜனவரியிலிருந்து நேர்முக தேர்வு ஸ்டார்ட் ஆகி ஏப்ரல் மாதம் நேர்முக தேர்வு முடிஞ்சு ஏப்ரல் மாதம் ரிசல்ட் வெளில வரும். இப்போ 2024 நடந்த அந்த தேர்வுக்கான முடிவு இன்னும் 2 நாட்கள் இல்லை 3 நாட்களுக்குள்ளே எந்த நேரத்துலையும் வெளியில் வரலாம். நேற்றோட முந்தா நாளோட இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு. பர்சனாலிட்டி டெஸ்ட்னு சொல்லக்கூடிய 3ஆம் நிலை முடிஞ்சிருச்சு. ஸோ தமிழகத்திலிருந்து 141 மாணவர்கள் நேர்முக தேர்வுக்கு செலக்ட் ஆகி இப்போ அப்பியர் ஆகியிருக்காங்க. அதில் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி மாணவர்கள் மட்டும் 127 மாணவர்கள் இப்போ நேர்முக தேர்வு லெவலுக்கு செலக்ட் ஆகியிருக்காங்க. கிட்டத்தட்ட தமிழகத்திலிருந்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சொல்லக்கூடிய கடினமான தேர்வு என்று சொல்லக்கூடிய இந்த தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களில், தமிழ்நாட்டிலேருந்து வெற்றி பெற்ற மாணவர்களில் 80% மாணவர்கள் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் பயிற்சி பெற்று பல்வேறு நிலைகளில் பயிற்சி பெற்று இப்போ நேர்முக தேர்வுக்கு போயிருக்காங்க. ஸோ இந்த 3 நிலைகளை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும். 21 இயர்ஸ் மினிமம் இந்த தேர்வு எழுதுறதுக்கு ஏஜ் இருக்குது. எனி டிகிரி படித்த மாணவர்கள் இந்த தேர்வு எழுதலாம்.
+2 முடித்த மாணவர்களும் இந்த தேர்வுக்கு வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் கல்லூரி படிப்பை முடித்ததுக்கப்புறம் தான் இந்த தேர்வை வந்து நீங்கள் வந்து எழுத முடியும். எப்படி நீங்கள்லாம் வந்து நீட்டு தேர்வுக்கு வந்து பல ஆண்டுகள் படிக்கிறீங்களோ அதே போல் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு கல்லூரி 1ஆம் ஆண்டு முதல் நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய பயணம் வந்து ரொம்ப எளிதாகவும் அதே நேரத்தில் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கும். கல்லூரியில் ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய 2வது 3ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுடைய இலக்கு ஐஏஎஸ் அல்லது ஐபிஎஸ் அல்லது ஐஎஃப்எஸ் இது போன்ற இலக்கு வந்து நீங்கள் நிர்ணயிச்சிருந்தீங்க அப்படின்னா இப்போ இருந்தே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வெற்றி வந்து முதல் முயற்சி அல்லது 2வது முயற்சியிலே நிச்சயமாக வெற்றி பெற முடியும். கல்லூரி படிப்பை முடித்த மாணவர்கள் பெரும்பாலும் வந்து பிஜி டிகிரியை வந்து கரஸ்பாண்டன்ஸில் போட்டுட்டு முழு நேரம் வந்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்காக நிறைய மாணவர்கள் படிக்க ஆரம்பிப்பாங்க. அதனால் கல்லூரியில் இறுதி ஆண்டு படித்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் இப்போவே வந்து நீங்கள் ப்ரிப்பரேஷனை இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ செமஸ்டர் எக்ஸாம்ஸ் எல்லாருக்கும் நடந்துக்கிட்டு இருக்கோம். இப்போது செமஸ்டர் எக்ஸாம்ஸில் கவனம் செலுத்துங்க. செமஸ்டர் முடிஞ்ச உடனேயே நீங்கள் ஃபைனல் செமஸ்டர் முடித்த உடனே ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு உடனே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அடுத்த ஆண்டு நடக்க போகிற சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் வெற்றி பெறலாம். ஸோ ஒட்டு மொத்தத்தில் இந்திய குடிமைப்பணி தேர்வு என்று சொல்லக்கூடிய இந்த பணி இந்திய அரசாங்கத்தில் உயர்ந்த பணி, அரிய பணி, அற்புதமான ஒரு பணி. இந்த பணிக்கு ஆசைப்படக்கூடிய மாணவர்கள் +2லேருந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். நேயர் ஒருத்தவங்க இணைப்பில் இருக்காங்க சார். தனசேகர் திண்டிவனம்ல இருந்து கால் பண்ணியிருக்கீங்க. உங்களோட சந்தேகங்களை நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். ஹலோ சார். வணக்கம். வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. சார் பாப்பா வந்து முடிக்கிறா சார். ஓகே. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா மேல் வந்து நான் ஐஏஎஸ் படிக்கிறது ஆசைப்படுறேன். வெரி குட். அது வந்து இப்போ நான் என்ன வழிமுறையை பயன்படுத்துறேன் ஐயா சொல்லுங்க. நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து பேசுகிறீங்க? விழுப்புரம் மாவட்டம் திண்டுக்கல் தாலுகா. நம்ம கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி சென்னையில் இருக்குது, பாண்டிச்சேரியில் இருக்குது, மதுரையில் இருக்குது, திருச்சியில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, சேலமில் இருக்குது. இந்த இதில் இருக்கக்கூடிய கிளைகளில் உங்களுக்கு பாண்டிச்சேரி உங்களுக்கு நியர்பை. அதனால் பாண்டிச்சேரியில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இருந்தே வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து சேர்க்கை நடைபெற்றிருக்கு. இந்த இதில் வந்து நீங்கள் வந்து ஓராண்டு வந்து முழுமையாக படிக்கணும். ரெகுலர் கிளாஸஸும் இருக்கும், வீக்கெண்ட் கிளாஸஸும் இருக்கும். அதே நேரத்தில் வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் படிக்கணுன்னாலும் ஆன்லைனில் படிக்கலாம். பிஜி படிச்சுக்கிட்டே படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு சில பேர் இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை பிஜி படிக்கணுன்னா கூட நீங்கள் சேர்ந்துக்கிட்டு படிக்கலாம். ஐஏஎஸ் தான் உங்களுடைய கனவு அப்படின்னா முழு நேரமாக படிக்கிறது அட்லீஸ்ட் ஒரு அட்டம்ப்ட்டுக்கு ஃபுல் டைம் உட்காந்து படிக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோடைய நம்பர் 9442227273 9442227273 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அந்த மாணவரவே நேரடியாக வந்து ஒரு ஜூம் மீட்டிங்கில் அல்லது வீடியோ காலில் ஒரு கவுன்சிலிங் வந்து கொடுப்பாங்க நம்ம கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியை சேர்ந்தவர்கள். அதே போல் அகாடமியை விசிட் பண்ணலாம், நேரடியாக நீங்கள் விசிட் பண்ணலாம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிலிருந்து 5 மணி வரை 6 மணி வரை கவுன்சிலிங் வந்து இலவச கவுன்சிலிங், இலவச கருத்தரங்கம் வந்து கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியுடைய கிளைகளில் நடக்குது. அங்கே வந்து +2 முடித்த மாணவர்கள் என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எந்த ஒரு சப்ஜெக்டை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு எளிதாக இருக்க முடியும். அதே நேரத்தில் இந்த டிகிரி படிச்சுக்கிட்டே படிக்கிறப்ப எந்த நேரம் வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும். அதே போல் எந்த சப்ஜெக்ட்ஸை வந்து விருப்ப பாடமாக நீங்கள் ஐஏஎஸ் தேர்வில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எளிதாக வெற்றியை வந்து அடைய முடியும். இது போன்ற தகவல்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நாளை நடக்கக்கூடிய கருத்தரங்கத்தில் கொடுப்பாங்க. அதனால் இந்த பிளேஸஸில் எந்த பிளேஸ் உங்களுக்கு நியர்பைன்னு பாருங்கள். சென்னை அண்ணா நகரில் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி இருக்குது. மதுரையில் அண்ணா நகரில் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி இருக்குது. திருச்சியில் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி இருக்குது. கோயம்புத்தூரில் பேரா நாயுடு லேஅவுட்னு சொல்லக்கூடிய ராம்நகர், காந்திபுரம் ராம்நகரில் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி இருக்குது. சேலமில் எஸ்கேஎஸ் ஹாஸ்பிட்டல் ரோட்டில் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி இருக்குது. பாண்டிச்சேரியில் கேஎஃப்சியோடைய மாடியில் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி இருக்குது, இந்திரா காந்தியோடைய ஸ்டாச்சு பக்கத்துலேயே. ஸோ
இந்த கிளைகளை நீங்கள் வந்து அணுகலாம். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தேவையான ஆலோசனை இலவசமாக வழங்கப்படும். ஓகே சார், மற்றொரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. ஹரி, தர்மபுரியிலேருந்து கால் பண்ணியிருக்கீங்க. உங்களோட சந்தேகங்களை நீங்கள் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். சார், நான் திருச்சி ஜமால் முகமது காலேஜ் தேர்ட் இயர் சார். வெரி குட். உங்கள் கல்லூரிக்கு பலமுறை நான் வந்திருக்கேன் சார். ஒரு சின்ன டவுட் ஒன்று கேட்கணும் சார். சார், அதாவது இப்போ எனக்கு வந்து கண்ட்ரோலர் இந்த ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா போகணும்னு ஒரு ஆசை இருக்கு. அதுல வந்து யூபிஎஸ்சியில நான் ஐஏஎஸ் படிக்கணுமா இல்ல ஐஏஏ படிக்கணுமா சார்? இல்லை சமீபத்தில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஐஏஎஸ் ஆபீசர்லயே அதுக்கு நியமிக்கிறாங்க, ஆடிட்டர் சர்வீஸ் ஆபீசர்லயே அதுக்கு நியமிக்கிறாங்க. அப்ப நான் எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணா அந்த ஆபீசர்? அதாவது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கவர்மெண்ட்டை பொறுத்தளவில் எல்லாமே வந்து ஒன்று தான். சிவில் சர்வீஸில் எல்லா போஸ்ட்டுமே ஒன்று தான். செக்ரட்டரி ரேங்க்கு, அதே போல் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செக்ரட்டரி ரேங்க்கு, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுடைய செக்ரட்டரி ரேங்க்கு, இங்கே இருக்கக்கூடிய சீஃப் செக்ரட்டரி ரேங்க்கு, ப்ளஸ் வந்து அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி ரேங்க்கு, பிரின்சிபல் செக்ரட்டரி ரேங்க்கு, இது போன்ற ரேங்க் வந்ததுக்கப்புறமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பதவிகள் மத்திய அரசில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த ரேங்க்கை பார்ப்பாங்க. பே ஸ்கேல்னு சொல்லுவாங்க. அந்த பே ஸ்கேல் வந்து ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஐஏஎஸ்ஸாக இருந்தாலும், இல்லை இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸாக இருந்தாலும் சரி, ஈவன் இந்தியன் ரயில்வே அக்கௌண்ட் சர்வீஸாக இருந்தாலும் சரி, எந்த பதவியில் இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த துறையில் வந்து நீங்கள் வந்து உங்களை நியமிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம பாஸ்போர்ட் ஆஃபீஸ், ரீஜனல் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஆஃபீஸரை தான் நியமிப்பாங்க பொதுவாக. ஆனால் இங்கே வந்து இந்தியன் போஸ்டல் சர்வீஸ் ஆஃபீஸரே நியமிச்சிருக்காங்க, இந்தியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ்லேருந்தும் நியமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பல்வேறு இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்லேருந்து வந்தவங்களே நியமிச்சிருக்காங்க. அதனால் அந்த ரேங்க் வந்துருச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா சர்வீஸுமே வந்து ஈக்குவலான ஒரு சர்வீஸாக தான் பார்ப்பாங்க. உங்களுடைய திறமைகள், நீங்கள் செயல்பட்ட விதம், அந்த துறையில் நீங்கள் ஏற்படுத்திய மாற்றங்கள், உங்கள் மீது உங்களுடைய துறை அதிகாரிகள் கொண்டுள்ள அந்த மதிப்பீடு, இதெல்லாம் சேர்த்து வச்சு உங்களுக்கான பதவி உயர்வு, நல்ல டிபார்ட்மெண்ட்டில் வாய்ப்புகள் கிடைக்கும். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். மற்றொரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. மனோஜ், ஈரோடுல இருந்து கால் பண்ணியிருக்கீங்க. உங்களோட சந்தேகங்களை நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். சார், நான் மனோஜ் பேசுறேன் சார். ஈரோடுல இருந்து பேசுறேன் சார். மனோஜ், சொல்லுங்க மனோஜ். சார், 12th முடிச்சேங்க சார். நெக்ஸ்ட் வந்து இந்த இயர்ல 12th முடிச்சேங்க சார். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன மாதிரியான புக்கை படிக்க ஆரம்பிக்கலாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கு, இந்த மாதிரி ஒரு கொஸ்டின். நான் பெரும்பாலான நிகழ்ச்சியில் சொல்கிறது என்னென்னா, யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு படிச்சிங்க அப்படின்னா அது வந்து மதர் ஆஃப் ஆல் கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் நம்ம சொல்லுவோம். அந்த தேர்வுக்கு படிக்கிறப்ப பிற போட்டித் தேர்வுகள் ரொம்ப எளிமையாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் வந்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை இலக்காக வைத்து அந்த பயணத்தை வந்து துவங்குங்க. அந்த பயணத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அனுபவங்கள் பிற போட்டித் தேர்வு குரூப் 1, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, அப்புறம் வந்து அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் சிஏபிஎஃப், தென் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிரேட் பி எக்ஸாம்ஸ், இப்படி பேங்கிங் பிஓ எக்ஸாம்ஸ், இது எல்லா போட்டித் தேர்வு, எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ், ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ், எல்லா போட்டித் தேர்வுகள்லையுமே நீங்கள் ஜெயிக்கலாம். உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு 7 அரசு பணியில் நான் வந்து ஜெயிச்சிருக்கேன். மத்திய அரசில் வந்து ஒரு 20 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் ப்ரிப்பரேஷன் பண்ணது யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு மட்டும்தான். அங்கே கிடைச்ச அனுபவத்தை வச்சு தான் பிற போட்டித் தேர்வுகளில் என்னால் வெற்றி அடைய முடிஞ்சுது. அதனால் நீங்கள் வந்து படிக்கக்கூடிய தேர்வு, +2 முடித்த மாணவராகிய நீங்கள் எய்ம் பண்ணுறது உள்ளுவதெல்லாம் உயர்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு தேர்வை வந்து நீங்கள் எய்ம் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஸோ தட் வந்து உங்களுடைய அந்த ப்ரிப்பரேஷனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். அதுக்கான ரிசல்ட் நேச்சுரலாகவே வந்தே தீரும். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். அடுத்த நேயர் இணைப்பில் இருக்காங்க. தீப்தி, கோயம்புத்தூர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க. உங்களோட சந்தேகங்களை நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். சார், நான் திருப்பூர்ல இருக்கேங்க சார். கோயம்புத்தூர்ல. ஹலோ, சொல்லுங்க தீப்தி. கோயம்புத்தூர்ல வந்து இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கேங்க சார். ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சுட்டேன், செகண்ட் இயர் ஜாயின் பண்ண போறேன். உங்க இன்ஸ்டியூட்ல கோயம்புத்தூர்ல வீக்கெண்ட்ல ஜாயின் பண்ணலாமா, இல்லை நான் தேர்ட் இயர் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா சென்னையில வந்து படிக்கலாமாங்க சார்? இப்போ இருந்தே நீங்கள் வீக்கெண்டில் வந்து கோயம்புத்தூர் பிரான்ச்சில் வந்து கிளாஸஸ் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ தட் உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே ஒரு நல்ல ஒரு புரிதல் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். பேசிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. டிகிரி முடிக்கிற வரைக்கும் அங்கேயே படிங்க.
டிகிரி முடித்ததுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலி வந்து சுச்சுவேஷன் வந்து சென்னைக்கு அனுப்புறதுக்கு சரியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சென்னைக்கு வரலாம். ஏன்னா கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோடைய சென்னை மட்டுமல்லாது கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சேலம் அண்டு பாண்டிச்சேரி எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரியான குவாலிட்டிஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு அங்கேயே திருப்தி ஆகிடுச்சு அப்படின்னா அதே பிரான்ச்சஸில் அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் சென்னைக்கு வரீங்க அப்படின்னா ஒரே ஒரு அட்வான்டேஜஸ், இங்கே வந்து நிறைய மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு இடம் அண்ணா நகரில். காம்படிஷன் வந்து கொஞ்சம் ஹியூஜாக இருக்கும். வாரம் வாரம் வந்து நாங்கள் நடத்தக்கூடிய அந்த மாதிரி தேர்வில் வந்து உங்கள் ரேங்கை ஒரு ஆயிரக்கணக்கான மாணவர்களோடு ஒப்பிட்டு பார்ப்பதற்கான ஒரு சூழல் வந்து இங்கே வந்து உருவாகும். இது ஒன்று தான் அட்வான்டேஜ். கிளாஸஸை பொறுத்தளவில் இங்கே என்ன இருக்கோ அதே குவாலிட்டி எல்லா கிளாஸஸுமே ஆஃப்லைன்லேயே உங்களுக்கு அங்கே கோயம்புத்தூர்லேயே கிடச்சிரும். அதனால் நம்ம கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோடைய கோயம்புத்தூர் பிரான்ச் ராம் நகரில் பேராநாயுடு லேஅவுட் கிராஸ்கட் ரோடில் இருக்குது. அதில் நாளைக்கு இலவச கருத்தரங்கமும் இருக்குது. ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டும் நாளைக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. காலை 9 மணிலேருந்து ஈவினிங் வந்து 6 o'clock வரைக்கும் நீங்கள் விசிட் பண்ணலாம். ஸோ கோயம்புத்தூர் மட்டுமல்லாது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரான்ச்லேயுமே இந்த ஆண்டுக்கான ஸ்காலர்ஷிப் தேர்வு வந்து கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் நாளைக்கு நடக்குது. ஸோ இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அனைத்து யூபிஎஸ்சி ஆர்வலர்களும் இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி ஃபீஸில் வந்து கொஞ்சம் ரிடக்ஷன் வந்து ஈஸியாக வந்து பெறலாம். அது மட்டும் அல்லாது நல்ல ஆலோசனை கிடைக்கும். இப்போ உங்கள் தீப்திக்கு இருக்க டவுட் மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். அந்த டவுட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு கிளாரிட்டி வந்து அங்கே உங்களுக்கு கிடைக்கும். அதனால் பகுதி நேரமாக நீங்கள் கல்லூரியில் படிச்சுக்கிட்டே உங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களோட பயணம் மிக மிக எளிமையாக இருக்க முடியும். நிச்சயமாக உங்கள் பயணத்தில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்மளோட அரங்கில் 757 ஐஏஎஸ் அதிகாரிகளை உருவாக்கின கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோட இயக்குனர் சத்யஸ்ரீ பூமிநாதன் சார் நேர்களோட கேள்விக்கு தொடர்ந்து விளக்கம் அளிச்சுட்டே இருக்காரு. பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் திரையில தெரிகிற நம்பருக்கு உடனே கால் பண்ணி உங்களோட சந்தேகங்களை நீங்கள் சார் கிட்ட டேரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நேர் ஒருத்தவங்க இணைப்பில் இருக்காங்க. நாகராஜ், சென்னையிலேருந்து கால் பண்ணியிருக்கீங்க. உங்களோட சந்தேகங்களை நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். ஓகே மேம். சொல்லுங்க நாகராஜன். சொல்லுங்க நாகராஜ். பையன் வந்து பிஏ போலீஸ் அண்ட் கிரிமினாலஜி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் முடிச்சிருக்கான். ஓகே. ஸோ அவன் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்கு என்ன பண்ணணும்? அதில் சார் எனி டிகிரி எலிஜிபிலிட்டி தான் சார். அதனால் நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். நீங்கள் தாராளமாக வந்து எழுதலாம். இந்த டிகிரி இப்போ முடிச்சிட்டாரு அப்படின்னா ஒரு ஓராண்டு வந்து முழுமையாக வந்து அவர் படித்தாருன்னா இந்த தேர்வை எழுதுறதுக்கு வந்து ஓரளவு வந்து தயாராகிடுவார். ரெகுலர் வகுப்புகளை சேர்த்து விட்டிங்கன்னா இன்னும் நல்லாவே தயாராகிடுவார். இங்கே சென்னையில் அண்ணா நகரில் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்மளுடைய கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி இருக்குது. நம்ம கடந்த 2 வருடமாகவே இந்தியாவினுடைய முதல் ரேங்க் இஷிதா கிஷோர், அருண் ஆதித்யா 2 பேருமே, ஆதித்யா ஸ்ரீவஸ்தவா 2 பேருமே வந்து நம்ம வந்து அகாடமியில் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் படித்து வெற்றி பெற்ற மாணவர்கள். அதே போல் கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளாக வந்து தமிழகத்தினுடைய ஒரு சிறந்த மாணவர்கள் என்று கூறக்கூடிய அதே நேரத்தில் தமிழகத்தினுடைய முதல் ரேங்க் வாங்கின மாணவர்களை உருவாக்கிய ஒரு ஐஏஎஸ் அகாடமி கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. நீங்கள் நேரடியாக கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு கவுன்சிலிங் கொடுத்துட்டு அவருடைய பயணத்தை வந்து நம்ம வந்து துவக்கலாம். கிட்டத்தட்ட 857 ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இதுவரைக்கும் உருவாக்கியிருக்கோம். வர்ற வாரம் இந்த வாரம் வந்து இந்த ஆண்டுக்கான ரிசல்ட் வெளியில் வருது. இதோடு சேர்த்து கிட்டத்தட்ட இன்னும் நாங்கள் எதிர்பார்க்குறது இந்த ஆண்டு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 100 ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் உள்ளிட்ட அதிகாரிகள் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவர்களுடைய இந்த வரிசையில் உங்களுடைய சன்னும் வந்து இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் வருங்காலத்தில் அமையும். என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். மற்றொரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. காளிமுத்து, சேலம்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க. உங்களோட சந்தேகங்களை நீங்கள் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருந்து லாஸ்ட் இயர் நம்ம காலேஜ் மூலியமா எத்தனை ஸ்டூடெண்ட் சார் எக்ஸாம் எழுதியிருக்காங்க? சார் தமிழ்நாட்டில் வந்து ஒரு காலத்தில் வந்து அதிக லெவலில் வெற்றி பெற்ற ஒரு ஸ்டேட் வந்து தமிழ்நாடு தான் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில். தற்போது வந்து தமிழ்நாட்டிலிருந்து ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை கடந்த ஆண்டுகளில் ரொம்பவே குறைவாக இருக்குது. அதற்கான காரணம் நிறைய ப்ரைவேட் செக்டார்ஸில் நல்ல திறமையான மாணவர்கள் வந்து கல்லூரி முடித்த உடனே ப்ரைவேட் செக்டர்ஸ்க்கு போயிடுறாங்க. ஸோ நல்ல திறமையான மாணவர்கள் இங்கே யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எழுத நிறைய பேர் வந்தாங்க அப்படின்னா தமிழ்நாடு எப்பவும் போல் நம்ம வந்து நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை உருவாக்கக்கூடிய ஒரு மாநிலமாக
மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் கொஞ்சம் வந்து பொதுநலத்தோடு அரசு துறையில் நல்ல ஒரு ஆர்வத்தை வந்து நம்ம வந்து மாணவர்கள் மத்தியில் கொண்டு வந்தோம் அப்படின்னா மீண்டும் வந்து தமிழ்நாடு தலை நிமிரும். ஸோ நார்த்து சவுத் அப்படின்ற ஒரு பார்ஷியாலிட்டி கிடையாது. யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் தான் இந்தியாவிலேயே ஒரு ரொம்ப சரியாக கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம். இங்கே பிரைம் மினிஸ்டருடைய குழந்தைகளும் ஒன்று தான், ஒரு சாதாரண ஒரு விவசாயியுடைய குடிமகனும் மகளும் ஒன்று தான். ஸோ இந்த தேர்வு வந்து ரொம்ப நியாயமான முறையில் சரியான ஒரு வழிகாட்டுதலோடு இந்த தேர்வு வந்து நடைபெற்றிருக்கு. அதனால் நம்ம தமிழ்நாடு மீண்டும் அதிக லெவலில் வெற்றி பெறணும் அப்படின்னா நிறைய மாணவர்கள் இந்த தேர்வை வந்து எழுதணும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமினேஷனுக்கு விண்ணப்பம் பல லட்சக்கணக்கான மாணவர்கள் வந்து போடுறாங்க. ஆனால் ஐஏஎஸ் ஐபிஎஸ் உள்ளிட்ட இந்த குடிமைப்பணி தேர்வுக்கு வெறும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்கிறாங்க. ஸோ இந்த எண்ணிக்கையை நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னா இந்த தேர்வு குறித்த விழிப்புணர்வை வந்து நம்ம தமிழகத்தில் நிறைய ஏற்படுத்தினோம்னா ஜெயிச்சிடலாம். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் யுவர் கொஸ்டின். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். மற்றொரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. ஜான் கிறிஸ்டவர் திருச்சியிலிருந்து கால் பண்ணியிருக்கீங்க. உங்களோட டவுட்ஸ் என்ன நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். இப்போ என் பையன் வந்து 10th பண்ணி முடிச்சிருக்கிறான். 11th 12th அடுத்து சேர்க்கலான்றது இருக்கிறேன். அவன் இப்போ வந்து படிச்சது வந்து 8th வரைக்கும் சிபிஎஸ்சியில் படிச்சான். இப்போ வந்து மெட்ரிக் மாத்திட்டேன். ஆக்சுவலா நான் வந்து அது இந்த இதுக்கெல்லாம் டாக்டர்ஸ் இல்ல எம்பிபிஎஸ் இருந்துனா ஏதாவது பெனிஃபிட் கிடைக்கும். இப்பதான் நான் ஃபீல் பண்றேன் ஏன்டா அந்த மாதிரி மாறணும்னு. அதே மாதிரி அவன் அடுத்தது 11th 12th என்ன குரூப் எடுக்கலாம் அடுத்து, ஆனா யூபிஎஸ்சி தான் பண்ணணும்ன்றதுல ரொம்ப கான்பிடண்டா இருக்கான். அதே மாதிரி காலேஜ் பண்றதா இருந்தா எந்த குரூப் சப்போர்ட்டிவா இருக்கும் சார்? அப்படி ஓகே சார் ஆக்சுவலாக நீங்கள் சிபிஎஸ்சியில் 8th வரைக்கும் படிக்க வச்சுருக்கீங்க, அதுக்கப்புறம் மெட்ரிகுலேஷன் படிக்க வச்சுருக்கீங்க. சிபிஎஸ்சி படித்த மாணவர்களும் சரி, இல்லது மெட்ரிகுலேஷன் படித்த மாணவர்களாக இருக்கட்டும், அல்லது ஈவன் தமிழ் வழியிலேயே படித்த மாணவர்களாக இருக்கட்டும், எந்த ஒரு மீடியமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மோட் ஆஃப் ஒரு ஸ்கூலிங்காக இருந்தாலும் சரி, இந்த தேர்வில் வந்து வெற்றி அடைய முடியும். ஏன்னா இந்த தேர்வுக்கு இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் அப்படிப்பட்ட சப்ஜெக்ட்ஸு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, எக்கனாமிக், தென் இந்தியன் கான்ஸ்டியூஷன், என்விரான்மெண்ட், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சப்ஜெக்ட்ஸை தான் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் அதிக லெவலில் கொஷின்ஸ் வந்து கேட்கப்படும். அதிக லெவல்னு சொல்கிறது கூட கிட்டத்தட்ட பொது அறிவில் இதுதான் வந்து மேக்ஸிமம் கொஷின்ஸ். இது இல்லாமல் இன்னொரு பேப்பரில் ஆப்டிடியூட் அண்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், இதுதான் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸு, தென் எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி, சொசைட்டி, சோசியல் இஷ்யூஸ், இது போன்ற பாடங்களை நம்ம படிப்போம். இந்த பாடங்களில் உங்கள் மாணவருக்கு ஆர்வம் இருக்கான்னு பாருங்கள். அப்படி அந்த ஆர்வம் இருந்தது அப்படின்னா அந்த ஆர்வத்தின் அடிப்படையில் ஒரு கோர்ஸை வந்து டிசைட் பண்ணி அவருக்கு சேர்த்து விடுங்க. இந்த பாடத்தை தான் படித்தாதான் ஐஏஎஸ் ஆக முடியும் அப்படின்ற கட்டாயம் இல்லை. ஏதாவது ஒரு டிகிரி இந்த தேர்வு எழுதுறதுக்கு வேணும். பட் இந்த பாடம் ரிலேட்டடாகவே அவருடைய +1 +2 படித்து டிகிரியும் படித்தார் அப்படின்னா அவருடைய பயணம் வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும். இல்லை அப்படின்னா வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, டிகிரி முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த கனவே வரும். இப்போவே உங்களுக்கு அந்த கனவு இருக்கிறதுனால சிவில் சர்வீஸ் தான் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ நான் சொன்ன இந்த சப்ஜெக்ட்ஸை சிலபஸை நல்லா பாருங்கள். யூபிஎஸ்சியோட சிலபஸை இந்த சப்ஜெக்ட்ஸில் பையனுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த கோர்ஸை வந்து சேர்த்து விடுங்க. டிகிரியும் இப்போ நான் சொன்ன சப்ஜெக்ட்ஸில் எது உங்கள் சன்னுக்கு பிடிச்சிருக்கோ அந்த சப்ஜெக்ட்ஸை சேர்த்து விடுங்க. ஏன்னா குழந்தைக்கு எந்த சப்ஜெக்ட் பிடிக்குது அப்படின்றத பொறுத்து நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் யூபிஎஸ்சிக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நான் யூபிஎஸ்சிக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்டு நமக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக யூபிஎஸ்சிக்கும் உங்கள் சன்னை பிடிக்கும், கண்டிப்பாக அவரும் ஐஏஎஸ் ஆவார். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். மற்றொரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. திவ்யலட்சுமி காஞ்சிபுரம்ல இருந்து கால் பண்ணியிருக்கீங்க. உங்களோட சந்தேகங்களை நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். சார் நான் 12th முடிச்சுட்டேன். நான் இதுக்கு அடுத்து டிகிரி போடுறது பெஸ்டா இருக்குமா? அப்படி படிச்சா இல்ல பிஇ போட்டு படிச்சா எனக்கு ஈஸியா இருக்குமான்னு எதுவும் தெரியல சார். என்ன டிகிரி? இல்ல சார், இப்ப 12th முடிச்சுட்டேன். பயோடெக்னாலஜி படிச்சா இப்ப பிஇ போட்டு ஈஸியா இருக்குமா இல்ல டிகிரி படிக்கிற மாதிரி இருக்குமா? அதுதான், அதாவது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிகிரி, இப்போ நான் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நான் சொன்னேன். நான் இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பொது அறிவில் கேட்கப்படக்கூடிய கேள்விகள் அடங்கிய ஒரு சப்ஜெக்ட்ஸு. இந்த சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சப்ஜெக்ட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம்.
அல்லது உங்களுடைய விருப்ப பாடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் விருப்ப பாடமாக நம்ம ஒரு சப்ஜெக்டை செலக்ட் பண்ணணும். அந்த விருப்ப பாடம் எது அப்படின்றது நீங்கள் சிலபஸ், யூபிஎஸ்சியுடைய சிலபஸ் பாருங்கள். அந்த சிலபஸில் நீங்கள் எந்த டிகிரி நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சிலபஸும் இந்த டிகிரியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை எடுக்கலாம். ஸோ சில பேர் வந்து இன்ஜினியரிங் சப்ஜெக்டை செலக்ட் பண்ணி இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணி இன்ஜினியரிங் சப்ஜெக்டவே ஆப்ஷனலாக எடுத்து ஜெயித்த மாணவர்களும் எனக்கு தெரியும். அதே நேரத்தில் மெடிக்கல் சயின்ஸில் ஜாயின் பண்ணி மெடிக்கல் டாக்டர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐஏஎஸ் அதிகாரி ஆன மாணவர்களும் எனக்கு தெரியும். டைரெக்டாக மெடிக்கல் கிடச்சி மெடிக்கலுக்கு போகாமல் இன்ஜினியரிங் நல்ல கல்லூரியில் கிடச்சி அதுக்கும் போகாமல் இந்த சோசியாலஜி, சைக்காலஜி, ஆந்த்ரோபாலஜி, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பொலிட்டிக்கல் சயின்ஸ் இது போன்ற சப்ஜெக்டை செலக்ட் பண்ணி முதல் முயற்சியிலே வெற்றி பெற்ற மாணவர்களை நிறைய பேர் தெரியும். உதாரணத்துக்கு சென்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா கார்த்திக் ராஜான்னு ஒரு மாணவர் இப்போ தமிழ்நாட்டில் ஐஏஎஸ் அதிகாரியாக வெகு விரைவில் ஜாயின் பண்ண போகிறாரு. அவர் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோட மாணவர். அவர் ஐஏஎஸ் தேர்வில் லாஸ்ட் இயர் வந்து வெற்றி பெற்று தமிழ்நாடு கேடர் வாங்கியிருக்காரு. அவர் பிஏ சோசியாலஜி படித்தார். அவருக்கு மெடிசன்லாம் கிடைச்சது, இருந்தாலும் போகலை அவர். ஸோ அதனால் உங்களுடைய விருப்பம், உங்களுடைய குடும்பத்தினுடைய விருப்பம் இதையும் பேஸ் பண்ணி இந்த சிவில் சர்வீஸ்க்கு எக்ஸாமினேஷனுக்கு இப்போ நான் சொன்னது மாதிரி இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சுலபமாக நீங்கள் ஜெயிக்கலாம். ஸோ ஆனால் சிவில் சர்வீஸ் தான் எய்ம் அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து மாறாது. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். மற்றொரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. குருநாதன் திருப்பத்தூர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க. உங்களோட சந்தேகங்களை நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். என் பொண்ணு வந்து இப்போ பிஏ தேர்ட் இயர் முடிச்சு பண்ணியிருக்காங்க. ஓகே. எனக்கு இந்த கிரீமி லேயர் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது. நம்ம வந்து இந்த கிரீமி லேயர்னால வந்து அதாவது வந்து இந்த கோர்ஸ் வந்து முடிச்சு முன்னாடி ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுனா கூட அது வந்து கரெக்ட் ஆக முடியுங்களா? கிரீமி இல்லைங்களா சார்? கிரீம் லேயர் ஓபிசி பிசிஎன் சார், ஓபிசின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இதில் வந்து ரெண்டு கேட்டகரி, ஒன்று க்ரீம் லேயர், இன்னொன்று நான் க்ரீம் லேயர். அந்த நான் க்ரீம் லேயர் அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, பேரண்ட்ஸ் இன்கம் வந்து 8 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஆண்டு வருமானம் கம்மியாக இருக்குது அப்படின்னா இது வந்து சேலரிடு கிளாஸ்க்கு பொருந்தாது. இது வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு அவங்களுக்கு மட்டும்தான் மேஜராக வந்து இது பொருந்தும். ப்ரைவேட் செக்டார்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது பொருந்தும். கவர்மெண்ட் செக்டார்ஸில் குரூப் பி அண்ட் குரூப் சி அதிகாரிகளுக்கு இது பொருந்தாது. அவங்க ஜாயின் பண்ணுறப்ப குரூப் பி, குரூப் சியாக ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் வந்து குரூப் ஏவாக ப்ரொமோட் ஆகியிருந்தாங்க, 45 வயசுக்கு முன்னாடி ப்ரொமோட் ஆகியிருந்தாங்க அப்படின்னா மட்டும்தான் பொருந்தும். அதுக்கப்புறம் ப்ரொமோட் ஆகியிருந்தாங்க அதுவும் பொருந்தாது. ஸோ ஓபிசி கிரிமி லேயர் அண்ட் நான் கிரிமி லேயர் அப்படின்றதுக்கு அந்த நிறைய ஒரு டெஃபினேஷன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும் நீங்கள் கிரிமியில் வரீங்களா இல்லை நான் கிரிமியில் வரீங்களான்றது. அதை பொறுத்து முடிவு பண்ணிக்கலாம். கிரிமியாக இருக்கட்டும் நான் கிரிமியாக இருக்கட்டும் ரெண்டு பேரும் வெற்றி அடைய முடியும். ஜென்ரல் கேட்டகரிஸ்க்கும் இந்த நான் கிரிமிக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. தமிழகத்தில் எம்பிசி அண்ட் பிசி மாணவர்கள் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகிறப்ப நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட்ஸை வாங்கி நீங்கள் அப்ளை பண்ணணும். அதனால் இந்த கிரிமியை பற்றிலாம் ரொம்ப கவலைப்படாதீங்க. கிரிம் லேயர்ஸ்ன்றது வந்து பொருளாதாரத்தில் அதிக லெவலில் இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் கொஞ்சம் கட் ஆஃபில் வந்து அதிக லெவலில் எடுக்க வேண்டியிருக்கும். சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுக்காக நம்ம அச்சப்பட தேவையில்லை. நிறைய மாணவர்கள் கிரிமியில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதனால் தைரியமாக இருங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கிரிமிலேயில் வர்றீங்களா இல்லையான்றதை நம்ம கொஞ்சம் ஸ்டடி பண்ணுவோம். நம்ம கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமிக்கு வாங்க, உங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் கொடுக்கப்படும். ஸ்ரீ பூமிநாதன் சார் மாணவர்களுக்கு பல்வேறு அறிவுரைகளை வழங்கிட்டு இருக்காரு. மாணவர்கள் +2 முடிச்சுட்டு என்ன மாதிரியான டிகிரி சூஸ் பண்ணி படிக்கணும், யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்கு அந்த மாதிரி நிறைய டாக்டிக்ஸ் வந்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. தொடர்ந்து நம்ம அவர்கிட்ட பேசலாம். அதுக்கு முன்னாடி நேயர் ஒருத்தவங்க இணைப்பில் இருக்காங்க. சங்கர் திருவாரூர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க. உங்களோட சந்தேகங்களை நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். சார் என் பொண்ணு வந்து ஃபயர் மேக்ஸ் வந்து இந்த வருஷம் 12th படிக்கிறாங்க. ஓகே. அவங்க யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்கு தயார் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இது இப்போ 12th முடிச்சு டிகிரி முடிக்கலாமா இல்லை இன்ஜினியரிங் முடிக்கலாமா? சார் உங்களுக்கு பிடிச்ச டிகிரி, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அந்த மாணவருக்கு மாணவிக்கு எந்த டிகிரி பிடிச்சிருக்கோ அந்த டிகிரி சேர்த்து விடுங்க. சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு முழுக்க டைரெக்டாக யூஸ் ஆகக்கூடிய டிகிரிஸ்ன்னு சொல்லி நான் சில சப்ஜெக்ட்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். லைக் விருப்ப பாடத்துக்குன்னு சில சப்ஜெக்ட்ஸ் எடுக்கலாம், ஜென்ரல் ஸ்டடீஸ்க்குன்னு சில சப்ஜெக்ட்ஸ் எடுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஆந்த்ரோபாலஜி, சைக்காலஜி, சோசியாலஜி,
பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, ஈவன் தமிழ் லிட்ரேச்சர், இதெல்லாம் விருப்ப பாடத்துக்காக ரொம்ப யூஸாக இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்ஸ். இது இல்லாமல் சில மாணவர்கள் வந்து மேத்தமெட்டிக்ஸ் எடுப்பாங்க, அது ஆப்டிடியூடுக்கு உங்களுக்கு சிசாட் பேப்பருக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுப்பாங்க, அவங்க அந்த மாணவர்களுடைய எஸ்ஏ ரைட்டிங் ஸ்கில்ஸ் நல்லாயிருக்கும், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சில மாணவர்கள் இன்ஜினியரிங் போயிட்டு அதுக்கப்புறம் வருவாங்க, அவங்களுக்கு லாஜிக்கல் திங்கிங், அனலிட்டிக்கல் எபிலிட்டி ஸ்கில்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ் எடுக்கிறப்பையும் ஒவ்வொரு ஸ்கில் செட்ஸு அதில் வந்து கிடைக்கும். இதில் வந்து நேரடியாக ஒரு 3 ஆண்டு ஒரு டிகிரியை படிச்சுட்டு வரக்கூடிய மாணவர்கள் வெற்றி பெறுவது என்பது கொஞ்சம் சுலபமாக இருக்கும். மிச்ச டிகிரி படிக்கிறப்ப இப்போ மெடிக்கல் சயின்ஸ் போகிறீங்கன்னா அதே உங்களுக்கு ஒரு 5 to 6 years ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் சப்போஸ் பிஜி போகிறீங்க, பிஜி போயிட்டு சில பேர் சிவில் சர்வீஸ்க்கு வருவாங்க, அப்போ ஒரு 8 வருஷம் 9 வருஷம் கழித்து தான் இந்த தேர்வுக்கே வர வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும். அதோட பெட்டர் வந்து இப்போல்லாம் நிறைய மெடிசன் முடிச்சுட்டு வந்த மாணவர்களே சொல்லக்கூடிய விஷயம் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு முன்னாடியே எனக்கு இந்த ஐடியா இருந்ததுன்னா நான் ஒரு 3 years டிகிரி போட்டுட்டு நான் வந்து நேரம் ஐஏஎஸ் ஆயிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிந்த மாணவர்கள் நிறைய பேர் மெடிக்கல் சயின்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்து ஐஏஎஸ் ஆனாங்க. அவங்ககிட்ட நான் பர்சனலாக பேசுகிறப்ப அவங்க சொன்னது என்கிட்ட இந்த விஷயந்தான், சார் நான் வந்து இப்போ ஐஏஎஸ் ஆகிட்டேன், பட் ஆனால் ஒருவேளை நான் வந்து முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நான் வந்து ஒரு 3 years டிகிரி போட்டு ஃபஸ்ட் இயர்லேருந்தே படிக்க ஆரம்பிச்சிருப்பேன் அப்படின்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த முடிவு, இந்த டிசிஷன், இது வந்து இட்ஸ் யுவர் ஓன் டிசிஷன். பட் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது வந்து ஒரு 3 years ஒரு டிகிரி போட்டுட்டு, ஈவன் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டன்ஸில் டிகிரியை போட்டுட்டு முழு நேரம் ஐஏஎஸ் தேர்வுக்காக படிக்கிறாங்க. பட் என்னை பொறுத்தளவில் இது வந்து ஒரு ஆளுமை பண்பை சோதிக்கக்கூடிய தேர்வுன்றதுனால வெளி உலக பழக்கம் நிறைய இருக்கும். அதனால் நான் கரஸில் செய்கிறத விட நேரடியாக கல்லூரிக்கு போயிட்டு மார்னிங் வந்து கல்லூரிக்கு போகலாம், ஆஃப்டர்நூன் வந்து நீங்கள் வந்து ஐஏஎஸ் அகாடமிக்கு வரலாம், அல்லது ஆஃப்டர்நூன் கல்லூரிக்கு போகலாம், மார்னிங் ஐஏஎஸ் அகாடமிக்கு வரலாம், அல்லது ரெகுலர் கிளாஸஸ் வந்து நீங்கள் வந்து கல்லூரிக்கு போகலாம், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் நீங்கள் ஐஏஎஸ் அகாடமிக்கு வரலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து சனிக்கிழமை வர முடியலைன்னா சண்டே அலோன் பேட்ச் இருக்குது கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில். இத்தனை 4 பேட்சஸ் இருக்குது இந்த கல்லூரியில் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்காக, +2 முடித்த மாணவர்களுக்காக. ஸோ இன்டகிரேட்டட் கோர்ஸ் அப்படின்னு பேர். இதுக்கு தான் நாளைக்கு வந்து கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தரங்கம் சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், இந்த பிரான்ச்சஸ் எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி பிரான்ச்சஸில் இந்த கருத்தரங்கம் நடக்குது. நீங்கள் 9444727273, மீண்டும் ஒரு முறை நம்பர் சொல்கிறேன், கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி நம்பர் 9444727273. ரொம்ப எளிமையாக ஞாபகம் வச்சுக்கணுன்னா 9444227273 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோடைய மொபைல் நம்பர். இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் முன்பதிவு செஞ்சுக்கலாம். இலவச ஆலோசனை உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 100% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. நீங்கள் எடுக்கக்கூடிய மதிப்பெண்களுக்கு தக்கவாறு உங்களுக்கு வந்து ஃபீஸில் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த கோர்ஸையும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம நெக்ஸ்ட் வீக் 26ஆம் தேதி கோயம்புத்தூரில் ஹிந்துஸ்தான் கல்லூரியில் ஒரு மிகப்பெரிய ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம், இந்து தமிழ் திசை மற்றும் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி இணைந்து ஒரு உனக்குள் ஒரு ஐஏஎஸ் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை நம்ம வந்து 26ஆம் தேதி கோயம்புத்தூரில் நடத்துகிறோம். ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அதில் கலந்துப்பாங்க. அந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மாவட்டத்தினுடைய கமிஷனர் சிவகுரு பிரபாகரன் அவர்கள், கார்ப்பரேஷன் கமிஷனர் வராரு. அதே போல் போலீஸ் கமிஷனர் சரவணசுந்தர் அவர்கள் அந்த இதில் சிறப்பு விருந்தினராக வர இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருமே வராங்க. 27ஆம் தேதி இங்கே வந்து வாணிமஹாலில், சென்னையில் வாணிமஹாலில் ஒரு மிகப்பெரிய ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம், கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி, இந்த நீங்களும் ஆகலாம் ஐஏஎஸ், உனக்குள் ஒரு ஐஏஎஸ் அப்படின்ட்டு நிறைய ப்ரோக்ராம் நடத்துகிறோம். அந்த 27ஆம் தேதி விகடன் மற்றும் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி இணைந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமை நடத்துகிறோம். 27 காலையில் 9 மணிக்கு வாணிமஹால் டி நகருக்கு நீங்கள் வரணும். 9 மணிக்கு அங்கே வந்தீங்க அப்படின்னாலும் ஒரு 1 டே கருத்தரங்கம் நடக்க போகுது. அதில் மதிப்பிற்குரிய சென்னையோடைய ஜாயின்ட் கமிஷனர் விஜயகுமார் ஐபிஎஸ் அவர்களும், அதே நேரத்தில் வந்து இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஆஃபீஸர் ராஜ்குமார் அவர்களும், பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய சங்கர சரவணன் சார் அவர்களும், நானும் அந்த நிகழ்ச்சியில் வந்து சிறப்பு விருந்தினர்களில் வரப்போகிறோம். அங்கே உங்களுடைய எல்லா டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, சேலம். அடுத்த வாரம் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை வந்து கோயம்புத்தூர், ஞாயிற்றுக்கிழமை சென்னையில்.
ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு அவசியம் எல்லாருமே வாங்க. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். மற்றொரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. திருவேங்கடம் திருச்சியிலிருந்து கால் பண்ணியிருக்கீங்க. உங்களோட சந்தேகங்களை நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். என்னோட பேர் திருவேங்கடம் சார். என்னோட பொண்ணு வந்து டெஸ்ட் எழுதிருக்காங்க சார். இப்போ ஓகே, டெஸ்ட் முடிச்சுட்டு பிகாம் ஜென்ரல் சேர்க்கிற மாதிரி இருக்கேன் சார். நான் ஓகே, பிகாம் ஜென்ரல் முடிச்சுட்டு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத முடியுமா சார்? தாராளமாக எழுதலாம் சார். அவங்களுக்கு பிடிச்ச டிகிரி நீங்கள் சேர்த்து விடுங்க. எந்த டிகிரி படித்தாலும் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதலாம். அதே நேரத்தில் அவங்க பிகாம் தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்கன்னா அந்த டிகிரி சேர்த்துருங்க. அப்படி இல்லை அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு விருப்ப பாடம் அவங்க எந்த சப்ஜெக்ட்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த சப்ஜெக்ட்ஸ் போடலாம். இப்போ பிகாம் நீங்கள் ஜென்ரல் அனுப்புகிறப்ப மேபி காமர்ஸ் அல்லது மேனேஜ்மெண்ட் தான் ஆப்ஷனலாக போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் வந்து சோசியாலஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், தென் வந்து ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் போடுறப்ப உங்களுக்கு ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ்க்கு நீங்கள் கல்லூரியிலே படித்து முடிச்சிடலாம். அது கொஞ்சம் எளிமையாக இருக்கும். இல்லை அவங்க வந்து காமர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் பிகாம் போடலாம். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். மற்றொரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. தயாநிதி மாறன் சென்னையிலிருந்து கால் பண்ணியிருக்கீங்க. உங்களோட சந்தேகங்கள் என்ன, சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்கள் சார். ஹலோ சார். இப்போ நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபினிஷ் பண்ணிட்டேன் சார். ஓகே, இப்போ நான் ஐஏஎஸ் எப்படி சார் ஆக முடியும்? இப்போ டிகிரி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதலாம், எலிஜிபிள் தான். நீங்கள் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி நேராக வாங்க. நாளைக்கு அந்த கருத்தரங்கத்தில் கலந்துக்குங்க. ஒரு 3 மணி நேரம் உங்களுக்கு இந்த தேர்வு எழுதி வெற்றி பெறுவது என்பது குறித்த ஒரு ஆலோசனைகள் வழங்கப்படும். அங்கே நம்ம சந்திக்கலாம். அல்லது வந்து இந்த நிகழ்ச்சி முடிச்சதுக்கப்புறம் 9444227273 மீண்டும் நம்பர் சொல்கிறேன், 9444227273. இது கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோட நம்பர். இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா எல்லா பிரான்ச், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரான்ச்சு, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், பாண்டிச்சேரி எல்லாத்துக்குமே இதே தான் காமன் நம்பர். ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய இது வந்து நீங்கள் முன்னாடியே புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இலவச கவுன்சிலிங் கிடைக்கும். யூபிஎஸ்சி எக்ஸாம் பற்றின பல விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். நேர் ஒருத்தவங்க இணைப்பில் இருக்காங்க. நந்தினி திருச்சியிலிருந்து கால் பண்ணியிருக்கீங்க. உங்களோட சந்தேகங்களை நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். ஹலோ, சொல்லுங்கள் நந்தினி. சார் வணக்கம். நான் அட்வொகேட் நந்தினி, மதுரையில இருந்து சார். என் பொண்ணு செகண்ட் இயர் பார்மசூட்டிக்கல் டெக்னாலஜி அண்ணா யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்காங்க சார். வெரி குட். ஐஎஃப்எஸ் எக்ஸாம்ஸ் எழுதணுங்கிறது என்னோட பொண்ணோட ட்ரீம் சார். வெரி குட். இப்போ பார்மசூட்டிக்கல் டெக்னாலஜி பேஸ் பண்ணி அந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட் எதுவும் அதை பேஸ் பண்ணி எடுக்கலாமா? அதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? எல்லாரும் பொதுவான ஒரு கருத்து இருக்குல்ல சார், மதுரை சென்னையில படிக்கிறத விட டெல்லியில படிக்கிறது வந்து நல்லது அகாடமிக்ல அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குல்ல சார். அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்லுங்க சார். எது பெஸ்ட்ங்கிற ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்லுங்க சார். நல்ல கேள்வி. ஆக்சுவலாக அவங்க வந்து டிகிரி வந்து அவங்க எனி எலிஜிபிலிட்டிக்கு வந்து அவங்க வந்து எலிஜிபிளாக இருக்காங்க. இப்போது ஆல்ரெடி டிகிரி முடிச்சிட்டாங்க. ஆனால் விருப்ப பாடமாக வந்து அவங்க சூஸ் பண்ணுற சப்ஜெக்ட் வந்து ஆந்த்ரோபாலஜி எடுத்துக்கிட்டாங்கன்னா ஓரளவு அவங்களுக்கு எளிமையாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி பயாலஜி மேக்ஸிமம் ஆந்த்ரோபாலஜியில் இருக்கும். அதனால் ஆந்த்ரோபாலஜி அல்லது சைக்காலஜி ஆப்ஷனில் எடுத்துக்க சொல்லுங்கள், அதுதான் ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது கேள்வி வந்து டெல்லியா சென்னையான்னு பார்த்தா, இப்போது கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் 2 வருஷமாக இந்திய அளவில் முதல் ரேங்க் வாங்கியிருக்காங்க மாணவர்கள். அவங்கெல்லாம் யாருன்னு நினச்சிங்க? உத்தரப்பிரதேசத்துலேருந்து சென்னை வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. டெல்லியிலேருந்து சென்னை வந்து கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவுடைய முதல் ரேங்க் வாங்கிய மாணவர்கள் இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியுடைய வேல்யூஸ் அவங்களுக்கு தெரியுது. ஒரு காலத்தில் டெல்லிக்கு மட்டும்தான் போய் படிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நாங்கள் படிக்கிற காலகட்டத்தில் கூட 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. இன்றைக்கி நல்ல யூபிஎஸ்சியோடைய முன்னாள் சேர்மன் அவருடைய நேரடி வழிகாட்டல் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் கிடைக்குது. 18 பேர் சீனியர் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் அதிகாரிகள் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் நேரடியாக உங்களுடைய மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. 18 பேர், ஒருத்தர் 2 பேர் இல்லை. அது மட்டும் அல்லாது மெயின்ஸ் அண்டு ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான கோச்சிங் கொடுக்குறதுல மிகச்சிறந்த வல்லுநர்கள். அதாவது அருண் சார் தான் சைக்காலஜி ஆப்ஷன் எடுக்கிறாங்க, சபரிநாதன் சார் தான் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன் எடுக்கிறாரு, சாதிக் சார் தான் ஹிஸ்ட்ரி ஆப்ஷன் எடுக்கிறாரு, சத்யபால் தீபக் சார் தான் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆப்ஷன் எடுக்கிறாரு, ஆதில் சார் வந்து ஜியாகிரஃபி எடுக்கிறாரு, தமிழ் லிட்ரேச்சர் மிஸ்டர் பிரபாகரன் எடுக்கிறாரு, சோசியாலஜி விஜயதா தினகர் மேம் எடுக்கிறாங்க, இன்னொரு ஆந்த்ரோபாலஜி பிரபாகரன் சார் எடுக்கிறாரு,
நவரத்னாஸ்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு டீம் வந்து கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் இருக்குது. சத்யா சார்னு ஒருத்தர் இருக்கார், ஜியாகிரஃபி வேறு லெவல் எடுப்பார். ஸோ இங்கே ஒரு பயிற்சி மையத்தில் சேர போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் டெமோ கிளாஸ் பார்க்கலாம். நம்மளுடைய யூடியூப்பில் இவங்க எல்லாருடைய கிளாஸஸ் நான் போட்டிருக்கேன். ஒரு அகாடமின்றது அந்த நேமை மட்டும் குறிப்பது அல்ல, அங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் பர்சன்ஸ், அந்த ஃபேக்கல்ட்டிஸ், அதை வச்சு தான் ஒரு அகாடமி வந்து பெஸ்ட்டாக இல்லையான்னு சொல்ல முடியும். ஒரு காலத்தில் ஒரு நம்பர் 1 ஐஏஎஸ் அகாடமியாக இருந்தது, இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு. அதான் வரலாறு. எதெல்லாம் சிறந்த ஒரு பெயர் எடுத்ததோ அதெல்லாம் சில நேரங்கள் இல்லாமல் போயிடும். புதுசாக ஒன்று வந்து நம்பர் 1 வரும். அப்படி தான் இப்போ கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி வந்து நம்பர் 1 இடத்த வந்து நோக்கி வந்திருக்கு. ஸோ இந்திய லெவலில் தொடர்ந்து 2 ஆண்டுகளாக முதலிடத்தை பிடிச்சிருக்கு. தொடர்ந்து 5 ஆண்டுகளாக தமிழகத்திலிருந்து வெற்றி பெற்ற பல மாணவர்கள் முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க தமிழக லெவலில். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பயிற்றுனர்கள், வெவ்வேறு இடங்களில் பயிற்றுனர்களாக இருந்தவங்கள ஒரு குடையின் கீழ் நம்ம வந்து த லெஜெண்டரி ஃபேக்கல்ட்டிஸ் யுனைடெட் அண்டர் ஒன் ரூஃப் அப்படின்றதான் நம்மளுடைய கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியுடைய தாரக மந்திரம். வி டீச் யூ ரீச் அப்படின்றதான் நம்மளுடைய தாரக மந்திரம். ஸோ ஒரு அற்புதமான ரிசோர்ஸ் பர்சன்ஸ், யூபிஎஸ்சி சேர்மன் அவருடைய நேரடி வழிகாட்டல், முன்னாள் யூபிஎஸ்சி சேர்மனுடைய நேரடி வழிகாட்டல் நேர்முகத் தேர்வுக்கு. அதனால தான் நேர்முகத் தேர்வில் இந்தியாவில் முதல் ரேங்க் நிறைய மாணவர்கள் வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க. இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் மார்க் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அதனால் டெல்லிக்கு போக வேண்டிய அவசியம் நிச்சயமாக இல்லை. இங்கே தரமான விஷயங்கள், எல்லா விஷயங்களும் கிடைக்குது. நல்ல ஃபுட்டு இங்கே கிடைக்கும், நல்ல வெதர் கண்டிஷன் உங்களுக்கு இருக்குது, நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க, நல்ல சூழல் இங்கே இருக்குது. அதனால் டெல்லிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நீங்கள் ஒரு முறை கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி விசிட் பண்ண சொல்லுங்கள், உங்களுக்கு தேவையான எல்லா ஆலோசனையும் கொடுக்கப்படும். நல்ல கொஸ்டின். இப்போ டெல்லிக்கு போகக்கூடிய மாணவர்கள் ஆல்மோஸ்ட் 90% போகிறதே கிடையாது. எல்லாருமே இப்போ சென்னையில் தான் படிக்கிறாங்க. அதுவும் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் இப்போது தமிழ்நாட்டில் வரக்கூடிய மாணவர்களில் ஆல்மோஸ்ட் 70% கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் படிச்சுட்டு இருக்காங்க. ஓகே சார், இப்போ நம்ம பேசும்போது நம்ம நிறைய விஷயங்களை பார்த்தோம். இந்தியாவிலே வந்து நம்பர் 1 பிளேஸ் வந்து வாங்கியிருக்கீங்க சார். அதுவும் தொடர்ந்து 2 வருஷமாக வாங்கியிருக்கீங்க. 857 ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து உருவாக்கியிருக்கீங்க. முதல்ல ஒரு விஷுவலி சேலஞ்சு பர்சனை வந்து ஐஎஃப்எஸ் ஆஃபீஸராக ஆக்கியிருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய சிறப்பம்சம் வந்து நம்ம சொல்லிட்டே போகலாம் சார் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியை பற்றி. இது வந்து இதை விட தெரியாத ஏதாவது சிறப்பம்சம் இருக்கா சார்? சொல்லுங்கள். நிச்சயமாக. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு முறை ஜாயின் பண்ணால் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் சர்வீஸ் வாங்குகிற வரைக்கும் நாங்கள் ட்ரைனிங் கொடுப்போம். அதேபோல் யூபிஎஸ்சி தேர்வுக்கு படித்து முடித்ததுக்கப்புறம் இந்த தேர்வு வந்து 1 ஆண்டு 2 ஆண்டு படிக்க வேண்டியிருக்கும். சில நேரங்கள் 3 ஆண்டுகளுக்கு படிக்க வேண்டியிருக்கும். அந்த நேரத்தில் நம்ம பயிற்சி கட்டணம் இது வாங்குறதில்ல. அதே நேரத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமினேஷனுக்கு செப்பரேட்டாக பயிற்சி கட்டணம் வந்து கட்ட தேவையில்லை. யூபிஎஸ்சி சேரக்கூடிய மாணவர்கள் அதுக்கு ப்ரிலிமினரி, மெயின்ஸ், இன்டர்வியூ, ஃப்ரீ கோச்சிங் நம்ம கொடுத்துறோம். அது இல்லாமல் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் ஒரு ஜாயின் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு நுழைவுத் தேர்வு மாதிரி ஒன்று வச்சு அதன் அடிப்படையில் ஃபீஸில் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறோம். அதே போல் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு 1ஆம் ஆண்டு முதல் பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரே ஐஏஎஸ் அகாடமி கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. பார்வையற்ற மாணவர்கள், அதே போல் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு மட்டும் இல்லாமல் எக்ஸர்வீஸ்மேன் ஃபேமிலி மெம்பர்ஸு, தென் டெஸ்டிடியூட் விடோஸ், தென் வந்து கோவிட் டயத்தில் வந்து பேரண்ட்ஸ் இழந்த மாணவர்கள், இந்த மாணவர்களுக்கெல்லாம் கட்டணத்தில் 50% மேலே சலுகைகள் உண்டு. டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சன்ஸ்க்கு வந்து 100% சலுகைகள் உண்டு. இதெல்லாம் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோட முக்கியமான விஷயங்கள். இதை நாங்கள் வந்து ஒரு கமர்ஷியல் கோச்சிங்காக பார்க்குறதில்ல, இது வந்து ஒரு சர்வீஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறோம். அதனால தான் இந்த அகாடமியை வந்து இந்தியாவில் முதல் முறையாக ஒரு ஜனாதிபதி வந்து ஒரு ஐஏஎஸ் அகாடமி திறந்து வச்சார் அப்படின்னா மதிப்பிற்குரிய முன்னாள் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி அவர்கள் தான் நம்ம கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியினுடைய புதிய வளாகத்தை திறந்து வச்சார். அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஐஏஎஸ் அகாடமி கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. அதே போல் ஒரு 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய நிறைய அனுபவங்களுடைய ஃபேக்கல்ட்டிஸ் நிறைய பேர் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அகாடமி கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் நான் சொல்லிக்கிட்டே போகலாம். சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், பாண்டிச்சேரி அத்தனை இடங்கள்லையும் இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அகாடமி. எல்லா இடத்துலையும் ஆஃப்லைன் கிளாஸ் மட்டுமே கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அகாடமி. பிறர் போல் நம்ம வந்து டிவியில் வந்து போட்டு நம்ம காமிக்கிறது விஷயங்கள் இல்லை. ஸோ எல்லா கிளாஸுமே ஆஃப்லைன். அதே போல் ஆன்லைன், ஆஃப்லைன், ரெகுலர் பேட்ச்சு, வீக்கெண்ட் பேட்ச்சு, இப்படி எல்லா பேட்சஸுமே நம்ம கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் இருக்குது. ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் இருக்குது. தமிழ்நாட்டில் 550 காலேஜஸ்க்கு மேலே போயிட்டு நம்ம அவேர்னஸ் க்ரியேட் பண்ண ஒரு ஐஏஎஸ் அகாடமி.
1,00,000 இளைஞர்களை எப்படியாவது இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை எழுத வைக்கணும், அது மூலமாக ஒரு நல்ல ஒரு குடிமகன்களை, நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய கல்லூரியில் அவேர்னஸ் ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க தான் கிங் மேக்கர்ஸ். ஓகே சார். ஆமாம், நீங்கள் வந்து இப்போ சென்னையிலையும் கோயம்புத்தூர்லையும் அந்த இலவச கருத்தரங்கம் வேற நடத்துறீங்க. கண்டிப்பாக யூபிஎஸ்சி மூலமாக தன்னோட லட்சியத்தை அடையணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்களுக்கு அந்த கருத்தரங்கம் கண்டிப்பாக பயனுள்ளதாக அமையும் சார். நீங்கள் வந்து இவ்வளோ நேரமாக மாணவர்களுக்கு நிறைய விஷயங்களை சொன்னீங்க சார். யூபிஎஸ்சி சம்மந்தமாக தெரிஞ்சது தெரியாதது அவங்க எப்படி அந்த டேக்கிள் பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ஐஏஎஸ் அகாடமியை தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறவங்க வந்து 9444227273 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இலவச ஆலோசனை உங்களுக்கு கிடைக்கும். வீடியோ கால் மூலமாகவும் நீங்கள் வரலாம், அதே போல் வந்து ஜூம் மீட்டிங்லேயும் உங்களுக்கு கவுன்சிலிங் கிடைக்கும், நேரடியாகவும் நீங்கள் வரலாம். ஸோ 9444227273 இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம். ஓகே சார், நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டதுக்கு நன்றி சார். நன்றி நேர்களே. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் யூபிஎஸ்சி எக்ஸாம் பற்றின நிறைய விஷயங்களை நம்ம பார்த்தோம். தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம நிறைய பார்க்க தான் போகிறோம். இன்றைக்கி நேர்கள் நிறைய பேருக்கு காலர்ஸ் அட்டன் பண்ண முடியாமல் இருக்கும். தொடர்ந்து நம்மளோட நிகழ்ச்சியில் கண்டினியூவாக நம்ம பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.